ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி பர்த்டே பாய் அப்படிங்கிற ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பர்த்டே பார்ட்டி கொண்டாடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிக்க தான் செய்வீங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 ஃப்ரெண்ட்ஸு வெளிநாட்டில் வந்து தங்கி படிக்கிறதுக்காக இருக்கும்போது அதில் ஒருத்தருக்கு பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த பிறந்தநாள் பார்ட்டியில் எதிர்பாராத விதமாக ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போனவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீதி இருக்க 4 பேரில் ஒருத்தனோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது உண்மையிலே ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனானா, இது கொலையாக இருந்தால் ஏன் பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டோட சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட்டோடய முடிச்சிருக்காங்க நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒருத்தர் கதவை தட்டிட்டு உள்ளே வந்தா, என்னடா என்னை இவ்வளோ தூக்க கழகத்தில் இந்நேரத்தில் வர சொல்லியிருக்கீங்க, எதுக்குடா அப்படின்னு உள்ளே வராரு. உள்ளே வந்து அங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. டேய், பர்த்டே பார்ட்டியா, சொல்லவே இல்லை, என்னடா இவ்வளோ பாட்டில் சரக்கு அடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க, நாஸ்தி பண்ணிட்டீங்கடா, யாருக்குடா இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு அவர் ஷோஃபாவில் உட்காந்தவர் டக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாரு. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதோட நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா தங்கியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விங்கிங்கிற கேரக்டரை தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு, டேய் வாங்கடா யாராவது என் கூட சீட்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, நம்ம சாய்ங்கிற பையன் மட்டும் ஓகேண்ணா விளையாடலாம் அப்படின்னு வந்தா, நம்ம சக்தி சொல்கிறாரு, உங்கள் கூடலாம் நான் சீட்டாட வரலப்பா, போன தடவை நீங்கள் என்ன லட்சணத்தில் ஆடுறீங்கன்னு பார்த்துட்டேன் அப்படின்னு ஓடி போயிடுறாரு. மீதி இருக்கிறதுல நம்ம பாலு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்த்துட்டு இருக்காரு. மச்சான் நானும் படம் பார்க்க வரவானா, நீ எதிர்பார்க்குற ஐட்டம்லாம் இதில் இருக்காது, அதனால் உனக்கு பிடிக்காது மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது அர்ஜுன். அந்த அர்ஜுன் பார்த்தீங்கன்னா சமையலில் பிஸியாக இருக்காரு. இவங்க சீட்டாடுறதுக்காக போனால் வேகமாக நம்ம அர்ஜுன் வந்துட்டு, டேய் வெங்கி மரியாதையை வந்து பாத்திரம் வளர்க்கணும், ஏண்டா எப்போ பார்த்தாலும் நான் தான் பாத்திரம் வளர்க்கணுமா, இவங்கெல்லாம் பாத்திரம் வளர்க்கக்கூடாதுன்னா, டேய் சொன்னதை சீடா வந்து விளக்கடா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்மளுக்கு அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் ஸ்வேதோட ஃப்ரெண்டு பிரியா பேசுகிறேன், ஃபாரின்லாம் எப்படி இருக்கும், அங்கே தானே வந்து படிக்கலான் இருக்கேன் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருந்தா, நம்ம வெங்கி வந்து கூப்பிட்றாரு, டேய் ஷோர் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் வரீங்களா இல்லையா அப்படின்னு கூப்பிட்டா, மரியாதையாக போடா ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. நம்மளுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம சாயும் சக்தியும் சொல்கிறாங்க, வீட்டிலேருந்து ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, இங்கேயே ஃபாரின்ல இருந்தால் காசை கொட்டுதுன்னு, எதுக்கு எடுத்தாலும் காசுங்கிறாங்கடானா. நம்ம வெங்கி கேட்குறாரு, ஏன்டா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கானா, ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருக்குடானா. நம்ம சாய் சொல்கிறாரு, எனக்கு 40 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு. அதுக்கு நம்ம வெங்கி சொல்கிறார், ஒரு முக்கியமான விஷயம் ஐடியா சொல்கிறேன், உங்கள் கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு பேசாமல் உங்கள் 2 பேர் கிட்னியை விற்றுருங்கடா அப்படின்னு சொன்னால், ஏன்டா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னு பார்த்தா கிட்னியை விற்றுறன்னு ஐடியா கொடுக்குற, சரி ஓகே இன்றைக்கி நம்ம நைட்டு எங்கடா போய் குடிக்கலாம் அப்படின்னு வெங்கி கேட்குறாரு. ஏன்டா டெய்லிக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கணுமா, இன்றைக்கி வீட்டில் வேணாம் எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வராங்க, டேய் விங்கி எங்கடா காணோம், மணி ஆயிடுச்சு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி கீழே வந்து பார்த்தா வீடே வேற லெவலில் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. யாரடா இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணது, என்னடா செலிப்ரேஷன் சொல்லி பார்த்தா நம்ம பாலுக்கு பர்த்டே. உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் மச்சான், இன்னைக்கு பாலுவோட பர்த்டேவை நம்ம கிராண்டாக கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உள்ள ஐட்டம் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து செம்மையாக டான்ஸ் அடிச்சு சரக்கெல்லாம் அடித்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுங்கிற பேரில் அப்படியே நம்மளுக்கு பாலுவை போட்டு அடின்னு அடிச்சுட்டு, அதே மாதிரி உனக்காக நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கோம்டான்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக இருக்க ஃபாரின் பாட்டில் மாதிரி ஒரு சரக்கு பாட்டிலை கொடுத்து, இதை நீ மட்டும்தான் மச்சான் அடிக்கணும்னா அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த சரக்கு பாட்டிலில் நம்மளுக்கு வெங்கி போய் சைடில் ஒன்று கடிச்சிட்டு வந்து கொடுக்குறாரு. அவரும் போதையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலு, மச்சான் நல்லா இருக்குடா சரக்கு நல்லா இருக்குடா அப்படின்னு குடிச்சா, நம்ம சாய் வேகமாக வந்து குடிக்கிறதுக்கு கேட்குறாரு. நம்ம அர்ஜுன், டேய் போறியா இல்லையானா, இல்லை மச்சான் எனக்கு கொடுக்காம அவனா குடிக்கிறான்னு டேய் சொன்னா கேள்றான்னு, அதில் ஒன்று கடிச்சிருக்காங்கடா பேசாமல் போடானா, ஐயோ வேணான்னு சொல்லிட்டு சாய் அலறி அடிச்சு ஓடி போயிடுறாரு. நம்மளுக்கு அந்த சரக்கை அடித்தோன்னே எப்பயும் போல் தலானி எல்லாத்தையும் எடுத்து டோன்னு அடித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பாலுவும் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு வீட்டுக்கு வெளியே போயிட்டு கதவை அப்படியே மண்ணு கட்டி இழுத்து பிடிச்சிக்கிறாரு. இங்கே 4 பேர் மண்ணு கட்டி கதவை இழுத்தா, நம்ம பாலு வீட்டுக்குள்ளே வந்த செகண்டுக்கு கதவு போட்டிட்டு இவங்க 4 பேரும் 2 கை 2 காலையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆட்டி தூக்கி ஷோஃபாவில் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் 2 தடவை பிடிச்சி ஆட்டுறாங்க. ஷோஃபாவில் போடுறதுக்கு பதிலாக கை ரிவர்ஸில் உருகிட்டு பக்கத்தில் இருந்த கண்ணாடி டேபிளில் போய் டோன்னு விழுந்துடுறாரு. இவங்க எல்லாரும் பதறிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே போய் அவரை தொட்டு பார்த்தோன்னா அவ்வளவுதான், நம்ம பாலு காலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே 4 மூலையில் உட்காந்து அப்படியே கண்ணை கலங்கிட்டு உட்காந்துருந்தா,
நம்மளுக்கு மறுபடியும் கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மெல்ல போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. நம்ம வங்கி மிரண்டு போயிடுறாரு. வெளியே நிற்கிறது போலீஸு. சார் என்ன சார் ஆச்சு, எது சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஏதோ ஓவர் சவுண்டாக இருக்குது செய்யுதுன்னு அப்படின்னு சொன்னால், சார் அது வேற ஒன்றும் இல்லை சார், பர்த்டே பார்ட்டி சார். நீங்கள் எத்தனை பேர் இங்கே தங்கியிருக்கீங்கன்னா 5 இல்லை சார் 4 பேர் தங்கியிருக்கோம் சார்னா. சரி ஓகே உங்கள் ஐடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சக்தி வேகமாக ஐடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே மறுபடியும் நாங்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்மளுக்கு செத்து விழுந்து கிடக்கிற பாலுவோட மொபைலுக்கு கண்டினியூஸாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க பயந்து போய் ஃபோனை எடுக்காமல் அப்படியே அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன தான்டா பண்ணுறதுன்னு யோசிச்சா டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து டேய் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறான்னு அர்ஜுனை சொல்கிறாங்க. டேய் எங்கள் அண்ணனுக்கு இதுக்கடா ஃபோன் பண்ண சொல்கிறீங்க, அவன் எந்த என்னடா பண்ண போகிறான்னா, மரியாதையை சொல்கிறத கேளு, உங்கள் அண்ணன் அட்வொகேட்டு, அதனால் கண்டிப்பாக அவனுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும், நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு, உங்கள் அண்ணன் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொன்னால் அர்ஜுன் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் இடத்துல உடனே அர்ஜென்ட்டுனா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்சா அதே சீனு உள்ளே வந்த உடனே அர்ஜுனோட அண்ணன் பேர் பரத். அவர் வந்துட்டு என்னடா பர்த்டே பார்ட்டிலாம் இப்படி கொண்டாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இறந்து கிடக்கிற பாலுவை பார்த்துட்டு வேகமாக போய் கையை வச்சு பார்க்குறாரு. பல்ஸ் எதுவுமே இல்லை. டேய் என்னடா பண்ணீங்க, இப்படி கொன்று வச்சிருக்கீங்க அண்ணே, எங்களுக்கு வேறு வழி தரலண்ணே, நீங்கள் தானே எங்களை காப்பாற்றணும் செய்யணும், இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் வாழ்க்கையே போயிடும்னே, எங்கள் படிப்பு கரியர் எல்லாமே போயிடும்னே அப்படின்னு கெஞ்சுறாங்க. டேய் இந்த நாட்டில் சட்டத்திட்டம்னா ஸ்ட்ரிக்ட்டுடா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரண பிரச்சனையா, ஏதாவது நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொலாடா அண்ணே, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு எல்லாரும் கெஞ்சுறாங்க. இனி 10 நிமிஷம் அமைதியாக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அமைதியாக உட்காந்து யோசிக்கிறவர், இது நம்மளை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே நீங்கள் பார்ட்டி பண்ணுறதே வேறு யாருக்கும் தெரியாதுன்னு எங்களுக்கு மட்டும்தானே தெரியும்னா, உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, விசா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கும். அதனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இதை நீங்களாக போய் வெளியே போலீஸ்டையும் யார்கிட்டையும் சொல்லாமல், இப்படி ஒரு விஷயம் நடந்ததே நம்மளுக்கு தெரியாது, நீங்களே யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நானும் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்தியோட மொபைலுக்கு ஃபோன் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அண்ணே பாலுவோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னே, என்ன பண்ணுறதுனே தெரியலைன்னா கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா விடாமல் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணி ஏதாவது சமாளிங்கடா அப்படின்னு சொன்னால் நம்ம சக்தி அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு அம்மா அவன் உள்ள பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காமா, டான்ஸ் ஆடிட்டு இருக்காமானா, டேய் அவனுக்கு பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிக்கிறேன்டா, ஒரே ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்கடா அப்படின்னா, இல்லைம்மா அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கானா, டேய் கூப்பிடுங்கடா, ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வச்சிடறேன்டா அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஃபோனை மறுபடியும் கட் பண்ணிடுறாங்க. அண்ணே இப்போ என்ன தானே பண்ணுறது, ஏதாவது ஒரு வழி சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனா, டேய் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இங்கே நம்மளுக்கு இந்த விஷயத்த மறைச்சிடலாம், ஆனால் ஊரில் இருக்க அவங்க அப்பா அம்மா இவன் ஃபோன் அடித்து அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக பயந்துருவாங்க, அவங்கள இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டால், அண்ணே பேசாமல் இவன் திடீர்னு ஃபாரின் கிளம்பி போயிட்டானா, எங்கடா போயிட்டான்னு சொல்லுவீங்க, அடுத்து வரவே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடலான்னா வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா அவனை காணோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் மாட்டாதாண்டா செய்வீங்க, வேறு வழி இல்லை, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும், அதை தவிர நம்மளுக்கு வேறு வழியே இல்லைன்னா, அண்ணே கண்டிப்பாக சொன்னால் பிரச்சனையாயிரும்னா, இதை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை, எப்படியாவது நீங்கள் அவங்க அம்மா கிட்ட புரிகிற மாதிரி உண்மையை சொல்லுங்கள், எதிர்பாராமல் இது நடந்துருச்சுன்னு சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம சக்தி ஃபோன் அட்டன் பண்ணால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமா அம்மா அப்படின்னு சொல்லி பதறனா நம்ம பரத் இங்கே குடுறா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் பரத் பேசுகிறேன்னா, பரத் நீ அங்கே தான் இருக்கியா, என்னடா இவங்க ஃபோனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தம்பிட்டு ஒரு தடவை ஃபோனை கொடுறா அப்படின்னு சொன்னால், அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அப்படியே ஒரு இடத்துல உட்காருங்கண்ணா, என்னை பயன்படுத்தாதரா, என்னடா ஆச்சு சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அம்மா இவங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடும் போது கேக்கை ஃபுல்லாக மூஞ்சில் அப்பி அடித்து விளையாடும் போது எதிர்பாராத விதமாக பாலு இறந்துட்டாமா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவங்க அம்மா ஃபோனை கட் ஆயிடுது. நம்மளுக்கு இங்கே பரத் அப்படியே கண்ணு கலஞ்சி அழுகிறாரு, ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க, என்னால் தாங்க முடியலடா, இப்படா அவங்க அம்மாட்ட என்னால் பேச முடியும், அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, என்ன நடக்குதாங்கன்னு புரியலைன்னா, அண்ணே நீங்கள் ப்ளீஸ்னே அழுகாதீங்கன்னே செய்யாதீங்கன்னு இவங்க எல்லாரும் இங்கே சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மறுபடியும் ஃபோன் வருது. ஃபோன் அடித்தா அதை டக்குன்னு அட்டன் பண்ணால், ஹலோ நான் பரத் பேசுகிறேன்னு சொன்னால் எங்கே பேசுகிறது அவங்க அப்பா, டேய் என்னடா விளையாடுறீங்களா, பாலுவிட்ட போத ஃபோனை கொடுங்கடானா, அப்பா அது இல்லைப்பா, டேய் சொல்கிறத கேட்குறா, ஃபோனை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அவர் பயந்து போய், அப்பா அது இல்லைப்பா, கேக் வெட்டி கொண்டாடும் போதுனா, என்னடா என் பையன் செத்துட்டானா, கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்துனா, உங்களை எவனையும் நான் சும்மா விட மாட்டேன், இப்போயே நான் எம்எல்ஏவை பார்க்க போகிறேன், போலீஸை பார்க்க போகிறேன், நீங்கள் எவனையும் இனிமேல் வெளியே வர முடியாதா, என் பிள்ளைய கொண்டுட்டு ஏன்டி கதையாட சொல்கிறீங்கன்னு டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு ஃபோனை வைக்கிறாரு.
இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பயந்து போய் உட்காந்துருந்தா நம்ம பரத் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஒரே ஊர்க்கார பசங்க, எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, அதனால் நீங்கள் வேணும்னே பண்ணலங்கிறத எப்படியாவது அவங்க அப்பாவுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சக்தியோட நம்பருக்கு ஃபோன் வருது. அவங்க அப்பா, டேய் அங்கே என்னடா பிரச்சனை, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஏன்ப்பான்னு கேட்டால் இங்கே நம்மளுக்கு பாலுவோட அப்பா நேராக பெங்கியோட வீட்டில் போய் கண்ட மணிக்க கத்திட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் பையனை கொண்டுட்டீங்கன்னு, அவர் இங்கே போலீஸ்க்கு போகிறேன் எம்எல்ஏட்ட போகிறேன்னு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காரா. அவங்க அப்பா அவனுக்கு ஃபோன் அடிச்சா அவன் ஃபோனே அட்டன் பண்ணல. என்ன தாண்டா நடக்குது, உண்மையை சொல்லுங்கடான்னு சொன்னா, இல்லைப்பா இங்கே இப்படி தெரியாமல் ஆயிடுச்சுப்பா, செஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னடா விளையாடுறீங்களா, செய்கிறீங்களா அப்படின்னு அவங்க அப்பாவும் சத்தம் போட்டா இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாருமே புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம பரத் யோசிக்கிறாரு, ஏய் வேற வழியே இல்லை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிங்க, ஃபோன் அடித்து எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அழுங்கடா, என் வாழ்க்கையே போயிடும் செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போய் பாலுவோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாரத்துக்கு பிரவீன்கிற ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்தோடனே நம்ம பரத் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், நான் சொல்கிறா அப்படின்னு நார்மலாக பேசினா, எங்கடா இருக்க, இல்லைடா வீட்டில் தான் இருக்கேன்னு இவர் மொட்டையாகவே சொல்கிறாரு. இல்லை மாமா இப்போ தான் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொன்னோடனே இவர் சுதாரிச்சுட்டு, நான் உங்கள் வீட்டில் தான்டா இருக்கேன், ஆமாம் பாலுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஆமாண்டா இந்த இப்படி ஆயிடுச்சுன்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களாண்ணா, இல்லைடா போலீஸ்க்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல, சரி என்ன தாண்டா பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னு நம்ம பிரவீன் பதறி போய் கேட்குறாரு. இல்லை நீ உடனே கிளம்புவா, நம்ம நேரில் பேசிக்குவோன்னா, நான் இப்போ நைட் ஷிஃப்ட் டியூட்டியில் இருக்கேன்டா, என்னால் இப்போ வர முடியாது, காலையில் 9 மணிக்கு தான் நான் வெளியே வர முடியும்னா, நீ 9 மணிக்கு வா, வந்தோடனே அதை பேசிக்கலன்னா அது வரைக்கும் நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க, இல்லைடா எல்லாரும் அவங்களோட அப்பா அம்மாட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, நீ 9 மணிக்கு முடிச்சுட்டு வா, அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண் அசந்துடுறாங்க. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பரத்துக்கு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால் அவங்க அப்பா தான் பேசுகிறாரு. டேய் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்க அப்பாட்ட பேசிட்டேன், ஏன்னா அவனும் எங்கள் பையன் மாதிரி தான், இது யாரும் வேணும்னு பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு, எல்லாரோட பையனோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பேசணும்டா, அவர் இப்போ கொஞ்சம் காமாயிட்டாரு, நாங்கள் அவரை சமாதானம் பண்ணிக்கிறோம், நீங்கள் அங்கே என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணுங்கள், ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் உள்ளே வராரு. வந்த உடனே என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், டேய் நடந்ததை விடு, அங்கே ஊரில் பேசியாச்சு, ஊரில் யாரும் எதுவும் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிரவீன், பரத் ஒரு நிமிஷம் தனியாக வா, உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சு தான் பண்ணுறியா, நீ என்ன சாதாரண விஷயம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சியா, கொலாடா இதை போய் மறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையே போயிடும்னா, போய் போலீஸ்கிட்ட சொன்னாலும் வாழ்க்கையே போயிடும்டா, அட்லீஸ்ட் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு தாண்டா நான் யோசிக்கிறேன்னா, அவங்க பண்ண தப்புக்கு நீ ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்டால், பிரவீன் மாட்டிகிட்டு இருக்கிறது என்னோட தம்பி, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா இந்த வீடு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்குது, என்னால் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது, நான் மாமாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க மாமா அதாவது பரத்தோட அப்பாவுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்த உடனே அவர் சொல்கிறாரு, டேய் பிரவீன் கொஞ்சம் இருந்து பார்த்து பண்ணி முடிச்சு விட்றா, உன்னை நம்பி தாண்டா விடுறேன், நான் அங்கே எல்லாத்தையுமே பேசிட்டேன்டா, சரி பண்ணிட்டேன்டா, இங்கே நாங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், நீங்கள் மட்டும் அங்கே பாடி என்ன பண்ணுறது செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன உடனேவே, இல்லைம்மாம்மா இந்த வீடு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்குது, வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும் செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்ம பரத்தோடப்பா, டேய் உன்கிட்ட சொன்னால் நீ ஏதாவது போய் உதவி செய்வா அப்படின்னு தானடா நான் உன்கிட்ட சொன்னேன், நீ என்னடா இப்படி செய்கிற, இந்த அளவுக்கு நீ அங்கே போய் இருக்கிறதுக்கு காரணமே நான் தானடா அப்படின்னு சொன்னோன்னே, மாமா நான் அதெல்லாம் எதையும் மறக்கல மாமா, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு படிக்க வச்சு இப்போ ஃபாரினில் நான் வேலை பார்க்குறேன்னா எல்லாமே எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீங்கள் தான் மாமா, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது பெரிய ரிஸ்க் மாமாண்ணா, டேய் பிரவீன் பார்த்து ஏதாவது பண்ணுறா, அவங்க 2 பேரோட லைஃப்டாது அப்படின்னு சொன்னால், சரி மாமா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன்ட்டு ஃபோனை வச்சிடறாரு. கோவத்தில் வெளியே வந்த பிரவீன் அவங்க 4 பேரையும் போட்டு டம்னு அடிக்கிறாரு. ஏன்டா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே ப்ளீஸ்னே போலீஸ்க்கு போவேனானே அப்படின்னு அவங்க எல்லாரும் கெஞ்சினா, டேய் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் ஐடியா பண்ணி பண்ணுங்க, ஆனால் ஒரு வேளை போலீஸ்கிட்ட மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நானே போய் நேரில் சொல்லிடுவேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் எப்பயுமே நியூட்ரல் தான், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்து நம்ம பரத் யோசிக்கிறாரு. சரி இப்போ பாடியை என்ன தான் பண்ணலான்னு யோசிக்கிறீங்கன்னு கேட்டால், அண்ணே இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ஆசிட் ஊற்றி எரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஆசிட் அப்படின்னா லைசன்ஸோட நம்மளுக்கு இவ்வளோ குவான்டிட்டிலாம் வாங்க முடியாது, சினிமா பார்த்து யோசிக்காதீங்க, வேறு ஏதாவது யோசிங்கன்னா நம்ம பரத் சொல்கிறாரு, வேறு வழியே இல்லை, நம்ம வீட்டோட பேக் யார்டில் தான் புதைக்கணும் அப்படின்னு சொன்னால், டேய் இந்த வீடு 30 வருஷம் லோனில் இருக்குது, இவங்க எப்படி ஒரு 2 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தங்க வாடகைக்கு வந்தால் எப்படி அதை பிரச்சனை தாண்டா அப்படின்னு பிரவீன் சொன்னால்,
அதுக்கு தாண்டா நான் சொல்கிறேன், இந்த வீடை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, 4 பேர் சேர்ந்து வாங்கிடுங்க, இதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் டக்குன்னு சரிண்ணா 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 நாங்கள் எப்படியாவது இந்த வீட்டை வாங்குறதுக்கு வழி பண்ணுறோம்னா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பரத்துக்கு ஒரு ஃபோன் வருது. என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாலுவோட அப்பாவும் அம்மாவும் இங்கே கிளம்பி வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய், வரும்போது இப்படியும் பாடி இருக்க வேணாம், பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப மனசு இது பண்ணுவாங்க, எல்லாத்தையும் முதல்ல க்ளீன் பண்ணுங்கடான்னு பாட்டிலேருந்து பார்ட்டி செட்டப்லேருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பாலுவோட பாடியை எடுத்து சாலத்தை நடுவில் வச்சு அழகாக போர்வையை போட்டு போற்றி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சாய் அப்படியே மைண்ட் அப்செட்டில் இருந்தால் வெங்கி கேட்குறாரு, டே அதை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சடா, ஏன்டா இப்படி டென்ஷனாக இருக்குன்னு கேட்டால், வேணாம் நான் யார் மேலே இருக்க கோவத்தில் யார் மேலேயும் காட்ட வருங்களேன்னு சொன்னால், டேய் என்னடா ஏன் மேலே கோவப்படுற செய்கிறேன்னா, ஆமாண்டா நீ தாண்டா காரணம், நீ தாண்டா பர்த்டே பார்ட்டி செஞ்ச அப்படின்னு சொன்னால் நம்ம வெங்கி மிரண்டு போயிடாரு. ஏன்டா குடிக்கும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு டக்குன்னு பழியை ஏன் மேலே தூக்கி போகிறீங்கன்னா நம்ம சக்தியும் போய் சண்டை போட்டோம்னா, டேய் விடுங்கடா, இப்போ என்ன உங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்க, எல்லாரும் சேர்ந்து என் பக்கம் கையை காமிச்சிட்டு நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைன்னு சொல்லி தப்பிக்கணும், அதுதானடா, விட்டுருங்கடா, எல்லா பழியும் என் மேலேயும் நான் போட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னால் நம்ம அர்ஜுன் டக்குன்னு எல்லாரும் சப்புன்னு அரைஞ்சிட்டு, ஏண்டா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் செத்து போய் அங்கே பணமாக கிடக்கிறான், இங்கே வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கணும்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் மாறி அடிச்சிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருக்க போறீங்களா இல்லை எல்லாரும் கொண்டு போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு கோவமாக பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்கே நம்ம பரத்தும் பிரவீனும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிரவீன் கேட்குறாரு, ஏன் பரத், இது வரைக்கும் நம்மளும் எத்தனையோ தடவை பர்த்டே பார்ட்டிலாம் கொண்டாடி இருக்கோம் செஞ்சுருக்கோம், இதை விட மோசமாக அடிச்சிருக்கோம் செஞ்சுருக்கோம், இல்லை இதை மாதிரி பர்த்டே பார்ட்டியில் இது வரைக்கும் எவனாவது செத்து போய் நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு பரத் கேட்குறாரு, டி என்னடா சொல்ல வர எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால், அவன் உடம்புல ஒரு சொட்டு காயம் கிடையாது, ஒரு பொட்டு ரத்தம் கூட வெளியே வரல, அப்படி இருக்கும்போது அவன் இறந்து போயிட்டானா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, அதே மாதிரி அவனோட பாடியோட ஸ்கின் கலர் லைட் பிங்க்கில் மாறி இருக்கு, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது பரத் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரத் மிரண்டு போயிடுறாரு. நீ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 4 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரித்து பார்ப்போம், நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மை தெரிய வரும், ஆனால் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பரத் பிரவீனை 2 பேருமே தனித்தனியாக 4 பேர்ட்டையும் கூப்பிட்டு பேசினா, ஏன்னா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நார்மலாக தாண்டா இருக்குது, யாருக்கு இடையில சண்டையும் இல்லையா, இல்லை வெளியே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க, எந்த பொண்ணும் பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க, அதே மாதிரி இவனை கொள்றதுனால இவங்க 4 பேருக்கு என்னடா லாபம் இருக்க போது, நான் தான் தேவையில்லாம் மனசை குழப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுதுடா அப்படின்னு பிரவீன் சொன்னால், இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குடா, அவனுக்கு ரத்தமே வரல, ஸ்கின் கலர் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம பரத்து, மச்சா இது ஒரு நிமிஷம் வாவேன் அப்படின்னு வேகமாக நம்மளுக்கு பாலுவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு, மச்சா இங்கே பாரு, நம்மளுக்கு அவனுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, ஒருவேளை பர்த்டே பார்ட்டியில் இவங்க ஓவராக அதிகப்படியாக விளையாடும் போது அவனுக்கு மூச்சு திணறி இறந்துருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னொரு டேப்லெட் எடுத்து கட்டுறாரு. இது வந்து அலர்ஜி டேப்லெட்டு, இது வந்து அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த டேப்லெட்னால ஒருவேளை ஸ்கின் கலர் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குல்லடா அப்படின்னு சொன்னேனே, உண்மைதாண்டா நீ சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் அந்த இன்கலரை ஒரு மாதிரி உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே கீழே வந்து பரத்துட்ட, மச்சா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குடான்னு சொன்னவர் டக்குன்னு ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ரெஸ்ட் ரூமு எல்லா டஸ்ட்பின்லையும் போய் தேடுறாரு. அங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்குள்ளே பொட்டாசியம் சைனைடு அப்படிங்கிற பாட்டில் கிடக்குது. மச்சா நான் சொன்னேன்ல ஆல்மண்ட்ஸ், இந்த பொட்டாசியம் சைனைடு தாண்டா அவன் சாப்பிட்றதுல ஏதோ ஒன்று கலந்துருக்கு, அதனால தாண்டா அவன் ஸ்கின் கலர் மாறி இருக்கு, இன்ன வரைக்கும் இதை ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தாண்டா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் உண்மை என்னன்னா இது கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட் கிடையாதுடா, அப்படின்னா இப்போ நம்ம என்ன தாண்டா பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், இது வாங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், இதை கண்டிப்பாக ஒரு இல்லீகல் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு கண்டிப்பாக அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக தான் பணம் போயிருக்கும், எப்படியாவது அவங்க பேங்க் டிரான்சாக்ஷனை செக் பண்ணோம்னா உண்மை கிடச்சிடும்டான்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி, இந்த ஒரு நிமிஷம் கூட ஒரு 100 ரூபா அனுப்பிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தொண்டையும் வாங்கி அதில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அச்சா இதுலேயுமே எந்த டீட்டெயிலுமே கிடைக்கலடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் புலம்புனா நம்ம பார்த்து சொல்கிறாரு, ஏன்டா ஒரு வேளை அவங்க கேஷ் கொடுத்து வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த பாய்சனை கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் கலந்துருக்கணும், அப்படி கலந்தாங்கன்னா எதில் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. சிக்கனில், கேக்கில், இல்லைடா இது எல்லாருமே சாப்பிட்டதில்ல, அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் தனியாக சாப்பிட்ட ஏதோ ஒன்று கலந்துருக்காங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு பிரவீனுக்கு ஞாபகம் வருது, மச்சான் சாய் சொன்னான்டா இவனுக்கு சரக்கு பாட்டிலில் யூரின் அடித்து தனியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயை வர சொன்னால் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாயை வர சொல்லிட்டு, ஆமாம் அந்த சரக்கு பாட்டிலில் யாரெல்லாம் யூரின் அடித்து கொடுத்தான்னு கேட்டால் 2 பேர் அடித்து கொடுத்தாங்கண்ணா, யாருன்னு நல்லா யோசிச்சு சொல்லுன்னு கேட்டால், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெங்கி அடித்தானா,
அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஹால்லேயே ஒரு ஓரமாக போய் நின்று அவன் பாட்டுக்கு ஒன்று கடிச்சிட்டு இருந்தானா. இன்னொரு ஆள் யாரு யோசிச்சு சொல்லுன்னு சொன்னா, அண்ணா அது அர்ஜுன்னா அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுன் எங்க போய் யூரின் அடிச்சு கொடுத்தானா, அவன் மாடியில் இருக்க ரெஸ்ட் ரூம் தானா போயிட்டு வந்தான்னு சொன்ன உடனே நம்மளுக்கு இதை செஞ்சது அர்ஜுன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு பரத் அப்படியே டென்ஷனாக இருக்காரு. அவனை தனியாக வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னா பரத்தை போட்டு சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கிறாரு. ஏண்டா நீ ஏன்னா என் தம்பின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு, எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நிக்கிற செய்யற அப்படின்னு அறையிறாரு. மச்சான் பொறு மச்சான் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவர் கத்துறாரு. நீ ஃபாரினுக்கு வந்து எத்தனை வருஷம்டா இருக்கும்? 7 வருஷம் இருக்குமா? 7 வருஷத்துல எத்தனை தடவைடா நீங்களை பற்றி நீ நினச்சி பார்த்துருப்ப? எத்தனை தடவை அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்ப, எனக்கு ஃபோன் பண்ணியிருப்ப, தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணியிருப்ப. உனக்கெல்லாம் நாங்கள் இருக்கோனாவது ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஃபோன் அடித்தாலும் நீ பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. நீ என்னை அடிக்கிறதுக்கும் உனக்கு என்னடா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? அன்னைக்கு ஸ்வேதா பிறந்த நாள், உனக்காக நாங்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவள் ஃபோனை அடிச்சும் நீ பிஸியாக இருக்க மாதிரி ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன். நம்மளுக்கு அப்படியே அங்கே ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சோம்னா அன்னைக்கு எல்லாருமே நம்மளுக்கு ஸ்வேதாவோட பர்த்டேவை கொண்டாடுறாங்க. அங்கே கொண்டாடுறப்ப நம்மளுக்கு பரத் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்காரு. இவங்க எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடினதுக்கப்புறம் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்வேதாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் நான் வெளியே தான் இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் இந்த வர்றேன் வையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஸ்வேதா ஃபோனை வச்சுட்டு வெளியே கிளம்புறாங்க. நம்மளுக்கு அர்ஜுன் கேட்குறாரு, அம்மா எங்கே ஸ்வேதா போகிறேன்னா, இந்த ஒரு நிமிஷம்னா வெளியே ஃப்ரெண்டு நிற்கிறாளா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனவங்க திரும்பி வரவே இல்லை. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் காணவேன்னு பயந்து போய் நம்மளுக்கு அர்ஜுனும் அவங்க அப்பாவும் வெளியே போய் ஃபுல்லாக தேடுறாங்க. ஃபுல்லாக தேடிட்டு விடிய காலையில் 3 மணி போல் வந்தால் வீட்டு வாசலில் போலீஸ் நிற்கிது. என்னன்னு சொல்லி போய் கேட்டோம்னா நம்மளுக்கு மார்ச்சொரியில் கூட்டிகிட்டு போய் நம்ம ஸ்வேதாவோட டெட் பாடியை காட்டுறாங்க. மூஞ்சி பூரா அடிச்சு செதஞ்சிருக்கு, ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருச்சு, ஸ்வேதா ஸ்பாட் அவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு பரத்தோட அப்பா உடஞ்சு போயிடுறாரு. மொத்த குடும்பமே அழுது கதறிக்கிட்டு இருந்தா நம்ம அர்ஜுன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சமாதானம் பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிக்கிறாரு. எல்லாமே முடிஞ்சு நம்மளுக்கு இங்கே ஃபாரினுக்கு வரும்போது எதிர்பாராத விதமாக எனக்கு ஸ்வேதா ஃப்ரெண்டு பிரியா ஃபோன் அடிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு ஃபாரினில் படிப்புலாம் எப்போ இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா, அந்த சீனை காட்டுறாங்க. நம்மளுக்கு படிப்பு எப்போ இருக்கோ செய்யுன்னு சொல்லி கேட்டவ திடீர்னு பார்த்தேன்னா நம்ம பாலுவை பற்றி கேட்டா. எனக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. நான் பாலுவை உனக்கு எப்படி தெரிய செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்வேதாவும் நானும் ரூம்மேட்டுங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட ஸ்வேதா ஷேர் பண்ணிக்குவானா. பாலுக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில முன்னாடியே பழக்கம் இருந்துச்சு. நம்ம பாலுவும் ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு லவ் பண்ணிட்டு இருந்த பாலு கொஞ்சம் சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எதுக்கெடுத்தாலும் ஸ்வேதாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. யார்கிட்ட நின்று பேசினாலும் சண்டை போட ஆரம்பிச்சா செஞ்சான். அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மைண்ட் அப்செட்டில் இருந்தா. அதே மாதிரி பாலுவோட ஆட்டிடியூடு சரியில்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை. அவனுக்கு வேற பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கிறது நம்மளுக்கு ஸ்வேதாக்கு தெரிய வந்துச்சு. அதனால சுத்தமாக அவனை அவாய்ட் பண்ணா. ரோட்டில் வச்சு ஒரு தடவை சண்டை போட்டு அவளை சப்புன்னு அரைஞ்சிருப்பான். அப்படியே நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தா நம்ம அர்ஜுன் பார்த்துட்டு கேட்பாரு, என்ன கண்ணத்தில் காயன்னு கேட்டால் இல்லை சுடுதண்ணி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சமாளிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தையும் நம்மளுக்கு பிரியா சொல்கிறாங்க. இது அப்படியே கேட்டு டென்ஷன் ஆனால் பிறந்தநாள் அன்னைக்கு முதற்கொண்டு அவள் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு அவளை டார்ச்சர் பண்ணியிருந்தாரா, அதுதானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் டென்ஷன் ஆகிட்டார். கண்டிப்பாக அப்போ தங்கச்சி சாவுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நாள் பாலுவோட மொபைலுக்கு சைலண்டாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. இந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவே, இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும். அந்த மெசேஜை பார்த்த உடனே நம்ம பாலு மிரண்டு போய் அப்படியே தவிக்கிறாரு. அதை பார்த்த உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பாக இதை செஞ்சது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பரத் டென்ஷனாகி கேட்குறாரு, அவன் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனானா நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டால், நான் தான் சொல்கிறேன்ல அவன் தான் எல்லாத்தையும் பண்ணானே. டேய் அவன் பண்ணாங்கிறத நீ சொன்னதா, அவன் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புனதை நீ பார்த்தியான்னு கேட்டா, நான் தான் சொல்கிறேன் நீ இவ்வளோதான் திருப்பி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு வெளியே போயிட்டாரு. நம்மளுக்கு இங்கே பிரவீன்கிட்ட சொல்கிறாரு, ஏன்டா அவன் தான் பண்ணானே முழுசாக தெரியாமல் இப்போ அப்படி அவசரப்பட்டு வச்சிருக்கானேடா செஞ்சுருக்கானேடா அப்படின்னு சொல்லும்போது, சரிடா மச்சான் இப்போ என்னடா பண்ணுறது, அவங்க அப்பா அம்மா வேறு வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னால், வேறு ஒன்றும் இல்லை மச்சான் அவங்க வரட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 பேரும் தனியாக போய் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நம்ம பரத் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அவர் தங்கச்சியோட இருந்த சந்தோஷமான நாளுக்குன்னு அங்கே அவர் ஊருக்கு போகும்போது தங்கச்சி ஆசைப்பட்டாங்கிறதுக்காக கழுத்தில் இருக்க செயின் எல்லாம் விற்று லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பாரு, செஞ்சிருப்பாரு. ஆனால் இறந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அவர் தம்பி அட்டின்னு அடிச்சு வெளியே போடான்னு நீ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி விரட்டி விடுறாரு.
என் தங்கச்சி இறந்ததுக்கு காரணமே நீ தாண்டா. ஒரு வார்த்தை நீ ஃபோன் அடிச்சு பேசுனியா, செஞ்சியா, தேவந்தனை பண்ணி வராமல் இப்போ எதுக்கடா வந்தேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் டென்ஷன் ஆகி கத்தி குமிக்கிறாரு. நம்மளுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் சமாதானம் பண்ணிட்டு, இல்லைடா தங்கச்சி இறந்தது வந்து அவன் உடஞ்சு போயிட்டான்டா, அவன் தானடா முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே இருந்து பார்த்துட்டு இருந்தான், அதனால தான்டா, நீ எதுவும் கோச்சுக்காதடா, என்னதான் இருந்தாலும் அவன் அவன் தம்பிடா, என்றைக்குமே நீ தாண்டா அவனை பார்த்துக்கணும்னு அவங்க அப்பா சொன்னான். நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் தம்பியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை இங்கே அவர் அப்படியே நினச்சி பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்மளுக்கு பாலுவோட அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் நம்மளுக்கு பாலுவோட பணத்தை பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அவங்க அம்மா அப்படியே மயக்கம் போட்டால் அவங்கள கூட்டிகிட்டு போய் ரூமில் குறைச்சிட்றாங்க. அவங்க அப்பா டென்ஷன் ஆகி அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நடிக்கிறாரு. இப்படி எப்படியே கொண்டுட்டீங்களடா பாவிகளா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டேவும் அவர் ரூமில் போய் அப்படியே தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, பரத் நம்ம போய் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பரத்தும் பிரவீனும் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அப்பாவை பார்க்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அப்பா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தவர், பரத் உட்காருடா, உன்கிட்ட தாண்டா நான் பேசணும்னு சொல்லி நினச்சேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடா பரத் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாண்டா உன் தங்கச்சி விஷயத்தில் நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்டா, அந்த பாவத்துக்கான பலன் தானோ என்னமோ இப்போ எப்படி இப்படி செத்து கிடக்காண்டா அப்படின்றாங்க. இவர் மிரண்டு போயிடுறாரு. ஒரு நாள் பயந்து போய் எனக்கு பாலு ஃபோன் அடிச்சேன்டா, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான்ப்பா சொன்னான், அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு உன் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு பேசிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது கோவத்தில் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே டக்குனு என் தங்கச்சியை பிடிச்சி கீழே தள்ளிட்டாப்பா. ஆனால் இறங்கி பார்க்கும்போது அவள் ரத்த வெள்ளத்தில் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனால் பயந்து போய் இவன் அங்கேருந்து கார் எடுத்ததில் ஓடி வந்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதாப்பா ஃபோன் அடித்தான். நானும் என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், வேறு வழி இல்லைங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச டிரைவரை போய் சரண்டராக சொன்னோம்ப்பா. ஆனால் அவன் இறங்கின உடனே கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தானா எப்படியாவது உன் தங்கச்சியை காப்பாற்றிருப்பேன். இறங்கி பார்க்கும்போது உன் தங்கச்சி உயிரோட தான் இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னான்ப்பா. இந்த விஷயத்த நான் யாருக்குமே சொல்ல முடியாமல் என் மனசுக்குள்ளேயே உள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தேன்ப்பா. தயவு செய்து சொல்கிறேன், இது உன் ஆன்ட்டிக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கப்பா, தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் தாங்க மாட்டா. இந்த விஷயம் நம்மளோடயே இருக்கட்டும்ப்பா. அவள் தூங்கிட்டு இருக்காளா, அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேக் யார்டில் யாருக்கும் தெரியாமல் குழியை தோண்டி நம்மளுக்கு பாலுவோட உடம்பை எல்லாரும் சேர்ந்து ஒன்றா புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு கரெக்டாக உள்ளே வராங்க. அவங்க அம்மா கதறி அழுகிறாங்க, பாலு என்ன பண்ணீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போல இருக்கு நம்மளுக்கேவும். நம்மளுக்கு பாலு இங்கே இருந்தா அப்படிங்கிறதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி அட்மிஷனை கொண்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா, இப்போ இவங்க இங்கேருந்து அங்கே போன மாதிரி நம்மளுக்கு காட்டணும்னா நம்மளுக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் கிளம்புறாங்க. அப்பா போகும்போது நம்மளுக்கு பாலுக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் மட்டும் போட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா, சரிப்பா போட்டுறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்ப்பா, நீங்கள் எல்லோரும் படித்து நல்லபடியாக இருங்கப்பா. அவங்க அப்படியேவோ அப்பாவும் அம்மாவும் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரத் பிரவீன் வீட்டிலேருந்து வரும்போது இவங்க எடுத்து வச்சுருந்த அந்த பாய்சன் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பரத் பேக்கெட்லேருந்து கீழே விழுகும். கீழே விழுந்து அதில் அந்த பாட்டில் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம பிரவீன் கேட்குறாரு, உனக்கு எதுவும் பண்ணலை, உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு கேட்டால், இல்லை நான் நார்மலாக தானே இருக்கேன் ஏன்டான்னு கேட்டால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த பாட்டில் எடுத்து அப்படியே டவுட் ஆகிட்டே மோந்து பார்க்குறாரு. மோந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, டேய் இது ஃபேக் பாய்சன்டா, இது ஒரிஜினல் பாய்சனே கிடையாது, அப்போ இதை உண்மையில யார் தான் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே லைட்டாக ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அர்ஜுன் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு பிரியாட்ட பேசின உடனே நம்மளுக்கு பாலு தான் கொலகாரன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுல, தெரிஞ்ச உடனே அவங்க அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணி, டேய் பாலு தாண்டா நம்ம தங்கச்சியை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனை எப்படியாவது ஏன் கையாலேயே கொல்லணும், நீ விஷம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நம்மளுக்கு பாரத்தை வந்த உடனே அர்ஜுன் சண்டை போடுறாரு, நீ விஷம் வாங்கிட்டு வந்தியா வரலையா, உன்னெல்லாம் அண்ணேன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவர் டக்குன்னு இந்தடா பாட்டில் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இவர் தான் தம்பிக்கு போலியான விஷ பாட்டில் எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஆனால் இதுதான் ஒரிஜினல் விஷ பாட்டில்னு சொல்லி நினச்சி தம்பி அதை கலந்து கொடுத்துட்றான். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படிடா இறந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒளிஞ்சு நின்று பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கையில் ஒரு இன்ஜெக்ஷனும் வச்சிருக்காரு, பாலுக்கு இதை போடணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக எதிர்பாராத விதமாக இவர் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக வந்தால் நம்ம பாலு இவங்கிட்டேருந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக டக்குன்னு கதவு பூட்டிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. இதுதான்டா நேரம்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே பாலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாரு. அண்ணா என்னண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கதவை லூசு விட்டோன்னே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ளே கூப்பிட்டு விளையாண்டு இவனை அப்படியே நம்மளுக்கு கண்ணாடியில் போட்டு அதனால தான் செத்து போயிட்டான் அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக நம்மளுக்கு அவனை கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரத்து தான்.
நம்மளுக்கு அப்படியே படத்தோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்வேதாவோட ஃபோட்டோ போட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. 92 பிறந்தவங்க 2014 இறந்துட்டாங்க அப்படிங்கிறத. நண்பா, நம்ம நல்லது செஞ்சோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம செஞ்ச நல்லது நம்மளை கண்டிப்பாக வந்து காப்பாற்றியே தீரும் நண்பா. அதே தான் நம்ம கெட்டது செஞ்சாலும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம். சுற்றி இருக்கவங்க எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பேசி சந்தோஷமாக வாழ்வோம். கிடைச்ச ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம் நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த கிரைம் த்ரில்லர் மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. பை பட்டூஸ்.